மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலே கடந்த 5 தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே அடுத்த 3 ஆண்டுகள் இந்தியாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் யுக்தி மற்றும் நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான அரசியல் யுக்திகளை நடைமுறைப்படுத்த இருக்கிறது. இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மோடி அரசு தொழிலாளர் விரோத கொள்கைகளை கராராக அமல்படுத்தி வருகிறது. தொழிலாளர் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது. குறிப்பாக தொழிலாளி வர்க்கம் முன்வைத்திருக்கின்ற குறைந்தபட்ச ஊதியம் மாதம் 26,000 என்பதை கூட இன்றைக்கு அமலாக்க மறுத்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச பென்ஷன் ஓய்வூதியம் என்பது வழங்க மறுத்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து வரக்கூடிய மே 20ஆம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்த உரிமைக்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் அது போராடி பெற்ற சட்ட உரிமைகளை எல்லாம் முதலாளிகளுக்கு சாதகமாக இன்றைக்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது. வேலை ஆள் எடுப்பதிலே கூட இன்றைக்கு நிரந்தரமற்ற தன்மையிலே தான் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தொழிலாளி விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி உரிமைக்காக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அத்தகைய தீர்மானத்தை வெற்றிகரமாக்குவதற்கான போராட்டமாக மே 20 பொது வேலைநிறுத்தம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.